சார் விசாரிக்கிறதுக்கு தான் சார் உனக்கு ரைட்ஸ் இருக்குது. இன்னத்துக்கு சார் நீ மேலாம் கை வச்சுக்கிறா? நாங்க தான் செய்தோன்னு சாட்சிக்கு தான் கேட்டா நீ அடிச்சிடுவியா? ஓ ரைட்ஸ் பேசுறீங்களா? ரைட்ஸ் வா ஸ்டேஷனுக்கு வா, அங்க ஐயா எல்லாத்தையும் சொல்லி தருவாரு. ஐயோ சார் இப்படி அநியாயம் பண்ணிக்காதா சார். அதுங்க ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பிக்குதுங்க. ஆனா நீங்க சொல்லிக்கிறத பார்த்தா எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். எங்களை விட்டுருங்க சார். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசு. அம்மா வாமா இழுத்துருவாமா. சார் சார் வாயா இது இங்கே பேசுங்க சார். சார் சார் விடுங்க வாயா. விடுங்க சார். ஏறுமா ஏறு. ஓ கூட்டு வாயா. உடுமா கைய. சொல்றேன்ல. விடுங்க சார். ஏன் சார் இப்படி சொல்றீங்க? சொல்றேன்ல. இப்ப நீங்க எங்க ஸ்டேஷனுக்குலாம் இங்க வந்துக்கிறீங்க. ஐயா ஐயா என்னடா இது? மா இவங்களை வெளியே கொண்டு போய் விசாரி. இவனை என் ஸ்டைல்ல விசாரிக்கிறேன். சார் என்ன சார்? சார் ஐயா நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப அநியாயங்க ஐயா. என் புள்ள அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டான். இவரை வேற இட்டு வந்து தனியா விசாரிக்கணும்ன்றீங்க. என்னங்க ஐயா இதெல்லாம் சொல்லுங்க ஐயா. ஏமா நீ பேசுற பேச்சுக்கு தான் இவ்ளோ தூரம் வந்திருக்க. நான் என்னன்னு தெரியும் ஐயாக்கு. நீ வா, நாங்க சொல்றத மட்டும் கேளு. வா வாமா. விட்டுருங்க ஐயா, அவருக்கு ஒண்ணும் தெரியாதுயா. ஐயா இல்லையா சார் கையை விடுங்க சார். இரியா. ஏய் இங்க வாடா. சொல்லுங்க சார். சொல்லு, அந்த பொண்ண உன் பையன் எங்க கூட்டிட்டு போனான்? சார் எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே பதில் தான் சார். சத்தியமா எங்க 2 பேருக்கும் ஒண்ணும் தெரியாது சார். நெல்லு. அந்த பொண்ண உன் பையன் லவ் பண்ணானா இல்லையா அதுவாச்சும் தெரியும்ல? நான் மெய்யாலுமே சொல்லிக்கிறேன் மேடம், அந்த பொண்ணு கூட என் புள்ளைய லவ் பண்ணிக்குது மேடம். சார் இவ்வளோ சொல்றோம், அது தெரிஞ்சா நாங்க சொல்ல மாட்டோமா சார்? நம்புங்க சார், சத்தியமா எங்களுக்கு தெரியாது சார். என்ன கூட ஆசையா அத்தனை கூப்பிட்டுக்கோ. ஓ இவ்ளோ இருக்கு. ஆனா அவங்க எங்க போயிருக்கான்னு மட்டும் உனக்கு தெரியாது இல்ல? டேய் உன்னை இப்படி எல்லாம் விசாரிச்சா நீ சொல்ல மாட்ட. கான்ஸ்டபிள் இவனை கூட்டிட்டு உள்ள போங்க, நான் வந்து விசாரிக்கிறேன். சார் சத்தியமா எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார். சார் 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 விடுங்க சார். சார் நான் சொல்றது கேளுங்க சார். சார் சொல்றது கேளுங்க சார். இல்லனா உன்னையே சேர்த்து வெளுத்து வாங்கிடுவான். போ உட்காருங்க. சார் 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 உங்க மரியாதை உண்மை சொல்றேன். சொல்றா அடிக்காதீங்க சார். பையன் இல்லையா? சொல்றா அடிக்காதீங்க சார். சொல்ற போறியா இல்லையாடா? சொல்றா அடிக்காதீங்க சார். ஐயோ அவரை போட்டு அடிக்காத போல சார் அடிக்காதீங்க. சொல்றா. இங்கடா போடா. ஐயோ அடிக்காதீங்கயா. அதுக்கு எதுவுமே தெரியாதியா, அது பாவம்யா. ஏய் அப்போ உனக்கு தெரியுமா? ஐயோ மாரியாதா சத்தியமா எங்க யாருக்கு எதுவுமே தெரியாதியா. அத விட்டுங்கய்யா, எங்க பிள்ளைங்களான எதுவும் சொல்லிட்டு போல. அத விட்டுங்கய்யா. ஐயா உங்களுக்கு தயா பாவம். ஓ புருஷன் உண்மையை சொல்லட்டும், அப்புறம் விடுறேன். ஐயோ ஐயா ஐயா அடிக்காதீங்கயா. ஐயோ ஐயா அடிக்காதீங்கயா. ஐயா ஐயா அடிக்காதீங்கயா. என்னாச்சு அத்தை? எங்க போனீங்க? அது மலரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தோம்மா. என்ன சொன்னாங்க அத்தை? அவங்களும் கல்யாணத்துக்கு போயிருக்காங்களா? ஏய் சி, இவ ஒருத்தி அங்க மண்டபமே இல்லைன்றாங்க, கல்யாணத்துக்கு போயிருக்காங்களாம். கல்யாணத்துக்கு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க.
அம்மா நீங்க பத்திரிக்கை கையில எடுத்துட்டு போனீங்கல்லம்மா, என்னதாம்மா ஆச்சு? அந்த பேர்ல அவங்களுக்கு ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு வீட்ல நம்மள பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? அப்பா எங்களுக்கெல்லாம் நிரூபிக்க போறேன்னு சொல்லிட்டு போனீங்கல்லப்பா, இப்பவாச்சும் நாங்க சொல்றது உண்மைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுல? இல்ல, இப்பவும் நான் என் பொண்ணை தான் நம்புறேன். சம்பந்தி, நீங்க பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசம் புரியுது. ஆனா கண்ணு முன்னால நடந்துட்டு இருக்கிற உண்மைய நீங்க நம்பித்தானே ஆகணும். இல்ல சம்பந்தி, இது உண்மை இல்ல. என் மலர் போன மாதிரியே என் பொண்ணா இந்த வீட்டுக்கு திரும்பி வரதான் போறா. அதான் உண்மை. அப்பா தயவு செஞ்சு சொன்ன கேளுங்கப்பா, அவ வரமாட்டா. அவ அந்த பாண்டியோட ஓடி போயிட்டா. ராஜா, இந்த பார், இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசின தோளுக்கு மேல வளர்ந்த பையன் கூட பார்க்க மாட்டேன். அவ்வளவுதான். மாமா, அவரை ஏன் திட்டுறீங்க? அவரு ஒன்னும் மலர் மேல பழி போடல. இங்க நடக்கிறதுல ஏதாச்சும் ஒன்னாவது சரியா இருக்கா? இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. அவ மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறது. அதையும் பார்த்தாதான் நம்புவீங்களாப்பா? ரவி, வேணாண்டா, இப்படி எல்லாம் பேசாத. அப்புறம் எப்படிப்பா பேசுறது? டேய், அவ உன் கூட பிறந்தவடா. போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் அப்பா அம்மாவை வச்சு வெளுத்திருக்காங்க. ஒரு வார்த்தை கூட அவங்க வாயில இருந்து வரலையேப்பா. அப்ப அவங்க எப்பேற்பட்ட ஆளா இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஆளுங்க கூட இவ போயிருக்கானா? உங்களுக்கு என்ன மரியாதை? டேய், என்னடா சொல்ற? போலீஸ் ஸ்டேஷனா? பாண்டியோட அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷன்லயா இருக்காங்க? டேய், ஏன்டா இப்படி பண்றீங்க? எங்கள மாதிரி அவங்களும் ஒரு தாய் தகப்பன் தானடா. டேய், இதெல்லாம் தப்புடா. உங்க புத்தி ஏன்டா இப்படி போகுது? ஏதாவது செய்யறதுக்கு முன்னால அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன சம்பந்தி, இது பொண்ணு விஷயம். அதனால போலீஸ் ஸ்டேஷன் போறது தப்பில்லைன்னு நான் தான் சொன்னேன். கவலைப்படாதீங்க, நம்ம மலர் பேரு வெளியே வராது. சரிங்க சம்பந்தி, நான் கிளம்புறேன். ஏதாவதுன்னா என்ன போன்ல கனெக்ட் பண்ணுங்க. நான் வரேன் சம்பந்தி, வரேம்மா. சரிப்பா. ஐயோ, இப்படி மாட்ட அடிக்கிற மாதிரியே இங்க பாரு, இங்க வந்து கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான். இந்த மரத்துல போட்டு இப்படி அடிச்சு வச்சுக்கிறாங்களே. ஹலோ சார், சொல்லுங்க. உங்க கேஸ் தான் என்கொயரி போயிட்டு இருக்கு. நீட்டா பிளான் பண்ணி பொண்ணை தூக்கி இருக்காங்க. நீங்க உங்க ஸ்டைல சிறப்பா கவனிச்சாதான் உண்மை வெளியே வரும். எங்க சார், நீங்க சொன்னீங்கன்னு நானும் 10 தடவை விசாரிச்சு பார்த்துட்டேன். தெரியாதுன்னு அடம்பிடிக்கிறான்னு ஒளிஞ்சு வாயில இருந்து ஒரு வார்த்தை வரலையே. பாப்போம் சார், பொண்ணு இதுல சம்பந்தப்பட்டிருக்கும் போல இருக்கு. இப்ப ரெஸ்ட் டைம், மறுபடியும் சிறப்பா கவனிச்சிருவோம். என்ன சம்பந்தியா இப்படி பண்ணிருக்காரு? என்னால நம்பவே முடியலடி. ஊமையாட்டா இருக்கிறதா எல்லா வேலையும் செய்துக்கோ. ஐயோ, உன்னை போட்டு இப்படி அடிச்சு வச்சுக்கிறாங்களே அந்த படுபாவிங்க. எங்களை விட்டுருங்க சார். சார், வா, கம்முனு இரு, வாய் மூடு, வெளில வா. சார், நீ அமைதியா இரு சின்ன, அமைதியா இரு. டேய் பாண்டி, என்னடா அப்படி பண்ணிக்கிட்ட? டேய், உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஏன்டா யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அநியாயமா அவங்கள போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வச்சிட்டீங்களாடா. டேய், எந்த போலீஸ் ஸ்டேஷன்டா? அது போன தடவை ஜோடியா இருந்தால அந்த ஸ்டேஷன் தான். சீதா,
நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பா டேய், இது என் பொண்ணு விஷயம். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். வந்துடுறேன். சார் வணக்கம் சார். சார் வாங்க வாங்க உட்காருங்க. உங்க கேஸுக்கு தான் வெயிட் பண்றாங்க சார். உங்க கேஸ் தான் சார் என்கொயரி போயிட்டு இருக்கு சார். நீங்க தணிக்காச்சாலம் சார் சம்பந்தின்னு எனக்கு தெரியாம போச்சு சார். உங்க பொண்ணோட போட்டோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அன்னைக்கே சொல்லிருக்கலாம்ல சார். இப்ப பாத்தீங்களா இப்ப எங்க கொண்டு போய் விட்டுருச்சுன்னு. நாம தான் சார் நம்புறோம், ஆனா பசங்க அப்படி இல்ல சார். மத்தவங்க சொல்ற மாதிரி நீங்க கூட என் பொண்ணை தப்பா சொல்லாதீங்க. அவ என் பொண்ணு சார், எந்த தப்பு பண்ண மாட்டான். சரி சார், அதை தெரிஞ்சுக்க தானே அந்த பையனோட அப்பா அம்மாவை கொண்டு வந்து விசாரிக்கிறேன். சார் அவங்க மேல எந்த தப்பும் இல்லை சார். அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க சார் ப்ளீஸ். சார் கம்ப்ளைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு சார். அவங்க கம்ப்ளைண்ட் ஏதோ தெரியாம கொடுத்துட்டாங்க. அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். பொண்ணு வந்துருச்சா? அவ வந்துருவா சார். இந்த மாதிரி தப்பெல்லாம் அவ பண்றவ இல்ல சார். அவ பண்ண மாட்டா சார். அந்த பையன் தான் கடத்திட்டு போயிருக்கான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். இதுல சம்பந்தப்பட்டது என் பொண்ணு. நானே இந்த கம்ப்ளைண்ட் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டாம்னு சொல்றேன் சார். ப்ளீஸ் சார். கான்ஸ்டபிள் ஐயா, அவங்க 2 பேருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிவிடு. சரிங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. ஐயா வாயா வாயா, தோர்த்தோடியா தோர்த்தோடு. யோ வாயா. யோ எந்திரியா எந்திரி. பாத்தியா? பாத்து பாத்து பாத்து. வா. இந்தாங்க சார், இதுல ஒரு சைனை போடுங்க. பாத்தியா? யோ கொள்ளவா பாத்து போயா. சார் என்ன சார் இது? அடிச்சீங்களா? எதுக்கு சார் அடிச்சீங்க? விசாரணை இல்ல, இதெல்லாம் சகஜம் சார். உங்க பொண்ணுக்காக தானே விசாரிச்சிருக்கோம். அப்படி இருந்தும் அவன் வாயை திறக்கலையே. சார் அவங்களுக்கு உண்மையாவே தெரியாம இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல சார். என்ன சார் நீங்க அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க? எப்படி விசாரிச்சா எங்க இருந்து உண்மை வரும்னு போலீஸ்கார எங்களுக்கு தெரியும் சார். நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, அவங்க வருவாங்க. ஏடையா, அந்த நோட்டை எடுத்து கையெழுத்து வாங்கிட்டு உங்களை அனுப்பிவிடுங்க. சீக்கிரம் எழுது. இங்க போடியா. இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைக்கல. என்ன மன்னிச்சிருங்க. பசங்க ஏதோ தெரியாம. அட சும்மா நிறுத்து சார். எங்க ஊடு தேடி வந்து பேசுனியே, உன்னை பார்த்து நான் பெரிய மனுஷன் நினைச்சேன் சார். கட்சியில எல்லாரும் மாதிரி நீ காட்டிட்ட பாத்தியா? அட போ சார். ஐயோ இல்லங்க, நீங்க தப்பா. ஆமா, நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு நாங்க தப்பா நினைச்சுக்கணும். ஆனா தகுதி தராதரத்த இப்படி துட்டு வச்சு அழுந்து பாக்குற மனுஷன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. ஆனா ஒண்ணு, என் புருஷன் பட்ட அடிக்கும் நான் பட்ட வேதனைக்கும் நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். எல்லாத்தையும் அந்த காளியாத்தா பார்த்துதாங்கிறா கேப்பா. விடுவியா? ஏய், இவர்கிட்ட என்ன பேச்சு? போல வாடி. இப்ப சந்தோஷமா? என்னால முடியலடி. பாத்தியா?
இந்த வீட்ல தான் எல்லாம் புதுசு புதுசா நடக்குது. மா நாங்களாம் ஆரம்பிச்சோம், அவதானமா புதுசா ஆரம்பிச்சா. அவளையும் சேர்த்து தாண்டா சொல்றேன். அவதான் இப்படி பண்ணிருக்கானா? நீங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம விஷயத்தை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போயிருக்கீங்க. அத்தை, பொண்ணு விஷயம், அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம முடிக்கணும்னு எங்க அப்பா தான் போலீஸ்ல சொல்லணும்னு சொன்னாரு. நான் உங்க அப்பாவை குறை சொல்லல உமா, ஆனா இவங்க உங்க மாமா கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஏங்க என்னாச்சுங்க? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம, கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்களாடா? டேய், வெளியே தானே போயிருந்தேன், அப்படியே செத்து போயிடலையே. அப்பா ஏங்க என்ன பேசுறீங்க? இவ்வளவு பெரிய விஷயம் பண்றதுக்கு முன்னால ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணலையா உனக்கு? நானும் அதுதாங்க சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்காக நீங்க என்ன வார்த்தை பேசுறீங்க? அவங்கள அப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க சீதா. பார்த்தது அப்படியே பதறி போச்சு. ஐயோ கடவுளே! எல்லாத்துக்கும் காரணம் மலரு. அவளை விட்டுட்டு நீங்க இவங்கள திட்டிட்டு இருக்கீங்க மாமா. மேகலா, நீ இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமக. சீதாக்கு அப்புறம் நீ தான் இந்த வீட்டை பொறுப்பா பாத்துக்கணும். என்ன பேசுறேன்னு கொஞ்சம் யோசிச்சு பேசுமா. இவ்ளோ நேரம் ஆச்சு, அவ வரல. நீங்க அத பத்தி யோசிங்கப்பா. டேய், அவ ஒரு பையனை புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. அதுக்காக அதையே மனசுல வச்சுக்கிட்டு அதை வச்சு அவ செய்யற எல்லாத்தையும் தப்புன்னு முடிவு பண்ண முடியாது. ரவி, மலர் ஏன் பொண்ணுடா. எவ்வளவு நேரம் ஆனாலும் அவ கண்டிப்பா வீட்டுக்கு வருவா. அப்பா, டேய் மலர்ரா வந்துட்டடா. அப்பா ஏண்டி? டேய் சீதா, டேய் என்ன பண்ற? சீதா சொல்லிக்கிறேன். சீதா எங்க போற? எங்கடி போற? எங்க போற? உன்ன கேளு. சீதா சொல்றியா இல்லையா? எங்கடி போய் தொலைஞ்ச? அம்மா சொல்லிட்டு தானமா போனேன் கல்யாணத்துக்கு போறேன்னு. அப்படியே அரஞ்சனா பாரு. கழுத்துல தாலி எதுவுமே இல்லையே. ஐயோ, வாய் கூசாம இப்படி போய் பேச எங்கடி கத்துக்கிட்ட? மா சேர்க்க அப்படிமா. இப்படி ஒரு பொய் பத்திரிக்கையை கொடுத்துட்டு வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு போற அளவுக்கு உனக்கு அவ்வளவு துணிச்சலாம் மலரு? வீட்ல என்ன செஞ்சாலும் இவளை கேட்கறதுக்கு ஆள் இல்ல. செல்லம் கொடுத்து வச்சிருக்காங்கல்ல, அப்படிதான் பண்ணுவா. அப்படி ஒரு மண்டபமும் இல்ல, அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இல்ல. ஆனா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன், அதுவும் யாரோ ஒருத்தரோட. கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா? ஆமா, நான் போய் சொல்லிட்டு தான் போனேன். பாண்டி கூட தான் போனேன், அதுவும் ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு தான் போனேன். மலர், மா கொஞ்சம் பேச விடுமா. ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு தான் போனேன், ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்க இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. மா பாத்தீங்கல்ல, எப்படியோ நமக்கு பிரச்சனை இழுக்காம வரப்போறது இல்ல. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவளே கூட்டிட்டு போறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்திருக்காப்பா. யாரும் எங்கேயும் போக தேவையில்லை. மலர், என்ன சொல்ற? ஏன் இப்படிலாம் பண்ற? அந்த பசங்க வீட்லயும் எப்படி வருத்தப்படுவாங்க? அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்ல, அந்த பையன் வீட்ல அவளை ஏத்துக்க கூட இல்ல. வேற வழி இல்லாம தான்ப்பா இப்படி பண்ணோம். இன்னைக்கு யாருக்கோ பண்ணி வச்சேன், நாளைக்கு நாங்க ஒத்துக்கலானா நீ இப்படிதான் பண்ணுவியா? அவளுக்கு அப்பா அம்மா இல்ல,
எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க நீ சரியா? அதனால அத பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட தேவையில்லை. இத முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே? இப்படியா போய் சொல்லிட்டு போவே? அம்மா இப்பவே என்னெல்லாமோலாம் பேசுறாங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லியிருந்தா போயிட்டு வாமான்னு அனுப்பி வச்சிருப்பீங்களா? அதனாலதான் பொய் சொன்னேன். பொய் சொன்னது தப்புதான், சாரி. அதுக்கு அவன் கூட தான் போகணுமா? அண்ணி, கல்யாண பொண்ணு பாண்டிக்கோன் தான் ஃப்ரெண்டு. நாங்க எல்லாரும் ஒன்னா படிச்சோம், அதனாலதான் அவன் கூட போனேன். இது பாருங்க, என் மனசுல எந்த தப்பும் கிடையாது. நான் நேர்மையா தான் நடந்துட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் எதையும் செய்ய மாட்டேன். அம்மா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் ரூமுக்கு போறேன்.